ஸ்லாங்கூர் கோம்பாக்கில் உரிமம் பெறாத சிறார் காப்பகத்தில் தன் பொறுப்பில் இருந்த சிறுவன்களிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்ட காப்பாளர் ஒருவருக்கு அம்பங் செஷன் நீதிமன்றம் 11 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2 சிறுவன்களிடம் அவ்வாறு நடந்து கொண்டதாக கொண்டுவரப்பட்ட 6 குற்றச்சாட்டுகளை 25 வயது ரத்னவேலு ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி இன்று அத்தீர்ப்பை வழங்கினார். சிறை தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்குமாறும் அவர் உத்தரவிட்டார். காப்பகத்தில் இருந்த 8 முதல் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை மற்றும் ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்டதாக அவர் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் முதல் இவ்வாண்டு மார்ச் வரை இந்த அநாகரிக குற்றங்கள் காப்பகத்தின் உள்ளேயே நிகழ்ந்துள்ளது விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. மேலும் சில சிறார்களிடம் அதே போன்ற பாலியல் சீண்டல் தொடர்பில் ரத்னவேலு கூடுதலாக 9 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அவற்றுக்கான தண்டனை ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்படவிருக்கின்றன. இவ்வழக்கில் முன்னதாக ரத்னவேலு உட்பட 4 சந்தேக நபர்கள் கைதாகி விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களில் காப்பகத்தை உரிமமின்றி நடத்திய 31 வயது அதன் உரிமையாளரும் அடங்குவார். அக்காப்பகத்தின் முன்னாள் குடியிருப்பாளர்களான 2 சிறார்கள் அண்மையில் 18 வயதை அடைந்த நிலையில் இந்த பாலியல் வன்கொடுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்த 36 சிறார்களில் குறைந்தது 12 பேராவது இந்த கொடுமைகளுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. சிறுவன்கள் ஓரின புணர்ச்சிக்கு ஆளானதை உறுதிப்படுத்தும் வகையில் மருத்துவ பரிசோதனைகள் அவர்களது உடலில் பழைய மற்றும் புதிய காயங்கள் இருந்ததும் கண்டறியப்பட்டது. பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டே இத்தகைய துரோகத்தில் ஈடுபடுவதா என முன்னதாக சமூகத்தில் பெரும் கண்டனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.